குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சில நாய் குலைக்கிட்டே கடிச்ச சந்தர்ப்பம் இருக்கு. அது கடிக்கிறதோ இல்லையோ மந்தையை காப்பதற்காக ஒரு நாயை அங்கே கட்டி போட்டு வைத்திருக்கிறது. நாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் விரோதிகள் அல்லது அந்த மந்தைக்கு ஆபத்து வரும் பொழுது இந்த நாய் முதலாவது என்ன செய்யும் சொல்லுங்களேன். குலைக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய எஜமானை கூப்பிடும். அவர்களுக்கு எதிராக சத்தம் போடும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஊமையாகி விட்டார்கள். சுனாமி வந்தது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் தண்ணியோடு வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். அதெல்லாம் போய் முடிஞ்சு அடுத்த மாசம் சிடி வெளிவருது. நிறைய ஊழியர்கள் சிடி வெளியிட்டிருந்தாங்க. சொல்லி இருந்தோம் சுனாமி எங்களுக்கு தேவன் சொல்லி இருந்தார். சுனாமி தேவன் எங்களுக்கு அழைத்திருந்தார். ஒரு இடத்துல ஒரு ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்கிறது. அந்த ரயில்வே கேட் கிட்ட ஒருவரை வைத்து அவரை ஒரு டெலிபோன் கொடுத்து அவரை ஒரு கூடுதலுக்குள்ள வைத்திருப்பார்கள். அவருடைய வேலை என்னன்னு சொன்னால் அங்கே ரயில் வரும் பொழுது இவருக்கு தொலைபேசி வரும். அதில் இருந்து அந்த ஒரு சிக்னல் வரும். அதை ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. சுவிட்ச் போட்டா கேட் தானாக மூடப்படும். முந்திதான் ஓடி போய் அந்த கயிறிலே தொங்கி எடுத்து மூட வேண்டும். ஆனால் இப்ப அப்படியான சுவிட்சை போட்டால் போதும் தானா இது மூடிவிடும். ஒரு நாள் ஒரு ரயில் திடீர்னு வந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு அந்த சிக்னல் வந்து விட்டது. கேட்டே மூடும்படியாக சாப்பிடுகிறார். சாப்பிட கொண்டிருக்கிறார். அங்கே இந்த சிக்னல் வந்து விட்டது. சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ட்ரெயின் வந்துச்சு. ஒரு பஸ் நிறைய ஆட்கள் வாரை கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50-55 பேர் ஒரே இடத்துல அடைக்கப்பட்டாங்க. அப்படியே கண் பார்க்க செத்து அப்படியே துண்டு கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் அப்படியே போயிடுச்சு. இவர் கோர்ட் சைட் பொழுது கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஜட்ஜ் சொல்லுங்க. ஒரு கற்பனைக்காவது அந்த சீட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? லோகநாதன் நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த ஒரு ஜட்ஜ். நீங்க நினைக்கிறீங்க பாவம் சாப்பிடறதுல கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இல்ல தண்டனை கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி மரண எச்சரிப்பை பெற்றும் பாதை அடைக்காத தீர்க்கதரிசிகளின் நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு அழிவுக்கு முதல் தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். சுனாமியிலே செத்த மனுஷர்களை மிருகங்களை எண்ணி பாருங்கள். மிருகங்களை விட மனுஷனுடைய எண்ணிக்கை ஏராளமாய் அதிகம். அதற்கு தெரியும் தேவனுடைய சத்தம் என்னவென்று சொல்லி. நீங்க கேட்கலாம், அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய சத்தம் தெரிய மாட்டேங்குது. நான் அவைகளுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். யோனாவை விழுங்குவதற்காக ஒரு
யாரும் சொல்லாதீர்கள். කවුරුත් කියන්න එපා. நான் என்ன சொல்றாரு? ඇයි මේ බල්ලෙක් කියලා කියන්නේ? இந்த குணம் இருந்தால் வேதாகமம் அந்த பெயர் சொல்கிறது நான் ஒன்றும் செய்யவில்லை. මේ ගුණාංගයේ තිබ්බොත් දේව වචනේ එමය කියන මොකද? எனக்கும் இந்த குணம் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பிச்சீங்க. මට මේ ගුණාංගේ නැහැ කිව්වොත් ඔබ වෙන්නේ. அப்படி அந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் මේ ගුණාංගේ තිබෙනවා. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது காவல் காக்க வேண்டிய நீங்கள் நித்திரை பிரியராய் மாறிவிட்டீர்கள். මනසේ වචනේ කියනවා රැකවල් කරන්න ඕන ඔබ නිදාගෙන සිටිනවා කියලා. ஆனா வாயை திறந்தால் කට ඇරියෝ. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ජීවිතයේ සිට ஓடி ஓடி உழைத்திடுவேன். දුවදුවා සුදේශා සේවය. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் நகை இல்லாட்டி கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும்ல. அவள் ගෙදරට යනකොට රත්තරන් පාන්න නැත්නම් අප්සෙට් பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் தாங்களே மாலையா போட்டு போயிட்டு வரேன். අල්ලා බෙදන්න කියලා පොඩ්ඩක් දෙන්න රත්තරන් පාන්න. இல்ல அவங்க எங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க ஒரு gift ஓட வந்தாங்க நாங்க அதுக்கு அவங்களுக்கு gift ஓட கொடுத்தே ஆகணும். නැත්නම් ඒගොල්ලෝ අපි විවාහේ ආපහු gift එකක් දෙනවා අපි දෙන්න ඕනේ කියලා. வெட்கம் போயிடாதடி. ලැජ්ජාවටපත් වෙන. ஆட்கள் உனக்கு எப்படி கையை விசிச்சு போறது? ජනතාව විදිහට කොහොමද අත නිකන් විසිකරගෙන சாக்கடையில இருந்து தூக்கி எடுத்து மகிமையாய் மாற்றி நாளாந்த ஆசீர்வதித்து இன்றைக்கு தலையை நிமிர